மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் போட்டு மசாலா ரெடி பண்ணி ஃபிஷ்ஷுக்கு அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் விட்டுட்டு செஞ்சு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி மத்தி மீன், அதாவது சாடின் ஒரு 1/2 kg எடுத்துருக்கேன். அது ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாஸ் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். நெல்லிக்காய் போட்டு தான் நம்ம இந்த ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நெல்லிக்காய் கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த 1/2 kg அளவு சார்டினுக்கு ஒரு நெல்லிக்காய் ஒரு பெரிய நெல்லிக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுட்டோம். அடுத்து காரத்துக்கு தேவையாக இருக்கிற அளவு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு ஒரு 1 ஸ்பூன் போட்டுங்க. கருவேப்பிலை மிளகு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டோம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இந்த மசாலாலேயே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனாக கிரைண்ட் பண்ணிட்டு வரலாம். ஃபிஷ்ஷுக்கு மசாலா கிரைண்ட் பண்ணிட்டோம். தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாது இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி அரைச்சா அது ஒட்டாது. நல்லா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுங்க. அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச இந்த க்ரீன் மசாலா, நெல்லிக்காய் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த குவான்டிட்டிக்கு தான் நான் கிரைண்ட் பண்ணேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் போட்டு மிளகு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு கூட நம்ம மசாலாவில் போட்டுருக்கோம். ஃபிஷ்ஷுக்கு மசாலா அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கலாம். நம்ம ஃபிஷ் மேரினேட் பண்ணி 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் வந்து நான் கம்மியாக செய்கிறதுனால சின்ன கடாய் வச்சுருக்கேன். இது ரொம்பவே ருசியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் போட்டு மசாலா ரெடி பண்ணி ஃபிஷ்ஷுக்கு அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் விட்டுட்டு செஞ்சு பாருங்கள். திருப்பி போட்டுக்கோங்க 2 பக்கமும். ஃபிஷ் எல்லாம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நம்ம ஃபிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா சுட ஒரு மத்தி மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ஃபிஷ்ஷு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. சூடாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அந்த நெல்லிக்காய் போட்டது ஃப்ளேவரு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all next video.